இந்த வாரம் வெளியாக இருப்பதாக இருந்த கடவுள் பாதி மிருகம் பாதி படம் அப்படியே தாவி குதித்து அடுத்த வாரம் வெளியாக இருக்கிறதா? அதாவது 20ஆம் தேதி மார்ச். யார் ஹீரோ என்பது படம் வெளிவந்த பின் ரசிகர்களால் கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கக்கூடும். ஆனால் ரிலீஸுக்கு முன்பே கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஒன்று உள்ளதா? அவர் வருவாரா என்பதுதான் அது. படத்தின் ஹீரோயின் பூஜா. தம்பி, நான் கடவுள், ஆட்டோ என்று பூஜா நடித்த சில படங்கள் மிக மிக முக்கியமானவை. அந்த லிஸ்டில் நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம் இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி என்கிறார் அவரே. இந்த படம் இப்போ வந்தாலும் சரி, அடுத்த வாரம் வந்தாலும் சரி, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ வேணும் என்று கேட்கிறார் ஹீரோ, தயாரிப்பாளர், இயக்குனர் ராஜியிடம். இந்த 3 வேலைகளையும் ஒரே ஆள் சமாளிப்பது எவ்வளவு கஷ்டமே. அதைவிட கஷ்டம் பூஜாவை சமாளிப்பதா? அதுக்கென்ன, எப்ப வேணுமானாலும் சொல்லுங்க என்று கூறிவிட்டார் ராஜ். ஏன் தெரியுமா? இந்த ராஜும் பூஜாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ். கல்லூரியில் ஒன்றாக படித்தவர்கள். அதைவிட முக்கியம், கல்லூரி நாட்களில் பூஜாவை விழுந்து விழுந்து காதலித்தவர் இந்த ராஜ். அதுக்கப்புறம் தான் தெரிந்தது தனது முன்னாள் காதலை கேட்ட அந்த ஷோ பாலாவுக்காக என்று. இயக்குனர் பாலாவுக்கும் பூஜாவுக்கும் சினிமாவை தாண்டிய ஒரு நட்பு உண்டா? அந்த நட்பின் அடிப்படையில் வெகு காலம் கழித்து தான் ஹீரோனியாக நடித்து வரும் படத்தை போட்டு காட்ட வேண்டும் என்பது ஆசை பூஜாவிற்கு. கடவுள் பாதி மிருகம் பாதி படத்தை பார்க்க வரும்படி முறைப்படி பாலாவிடம் கேட்டுள்ளார் பூஜா. அவரோ, தாரை தப்பட்டையில் பிஸியாக இருக்கிறேன், இப்ப முடியும்னு தெரியல என்று கூறிவிட்டாராம் பாலா.